ஊடகம் மறைத்த செய்திகள். திமுக கனவில் இறங்கிய இடி, விழித்துக் கொண்ட மக்கள். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 23 நாட்களில் 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது வெறும் எண்கள் இல்லை, இதெல்லாம் சாதாரண மக்கள் பொதுவெளியில் அச்சமின்றி வாழ்வதற்கு தகுதியில்லாத மாநிலமாக மாறி வருவதாக கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து மிகவும் கவலை அடைந்துள்ளனர். ஒரு காலத்தில் பாதுகாப்பான மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது சட்டம் ஒழுங்கு குறித்த கடுமையான கேள்விகளை ஆளும் அரசு மீது எழுந்து வருகிறது. தமிழ்நாட்டில் வீரம், தியாகம் மற்றும் கண்ணியத்தின் சின்னங்களாக திகழும் வேலு நாச்சியார், அஞ்சலி அம்பாள், குயிலி போன்ற பெண்களின் பெருமை மிக்க பெண்மணிகள் வாழ்ந்த மாநிலமாக இருந்தது. இன்று திமுக அரசின் கீழ் பெண்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்களால் அந்த பாரம்பரியம் மறைக்கப்பட்டு விட்டது போல் மாறியுள்ளது. குறிப்பாக இப்போது பெண்கள் பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் ஏன் தங்கள் சொந்த பகுதிகளில் கூட தங்கள் பாதுகாப்பை பற்றி கவலை அடைந்துள்ளனர். இந்த மாதம் 50க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 25க்கும் மேற்பட்டவை கடந்த 10 நாட்களுக்குள் நிகழ்ந்துள்ளது. இது கடந்த 23 நாட்களில் நடந்தவை மட்டுமே. இது போன்ற சம்பவங்கள் ஆண்டு முழுவதும் நடப்பதால் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கும் என்பதை கற்பனைக்கு எட்டாத அளவில் உள்ளது. திமுக அரசின் சாதனை என்று சொல்லப்படுவது கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள் தினம் நடக்கும் ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியதே திராவிட மாடல் அரசு சாதனையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியான குற்ற சம்பவங்கள் தனிப்பட்டவை அல்ல. ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமைகள் போன்ற வன்முறை குற்றங்கள் பற்றிய செய்திகள் அதிகமாகியுள்ளன. தமிழகம் மீண்டும் அமைதி பூங்காவாகவும் அமைதியான மாநிலமாகவும் திரும்ப பெற வேண்டும், பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் கட்டாயம் தேசிய ஜனநாயக கட்சியில் கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டுமே சாத்தியமாகும். இல்லையென்றால் மீண்டும் திமுக ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தால் நாளை இளம் தலைமுறையினர் வாழ்வதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் திமுக அரசு ஏற்படுத்தி தரும் என்றே கூறப்படுகிறது.